கோபி கேக்குறாரு, இதெல்லாம் தேவையாமா? அப்புறம் என்னடா செய்ய முடியும்? பிசினஸ் எல்லாம் போயிருமே, பரவாயில்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் பொறுத்துக்கிறேம்மா. கோபி வேற இடத்துல ஆர்டர் கொடுக்கலான்னு சொன்னான். நான் தான் பாக்கியா பாவம், அவகிட்டே ஆர்டர் கொடுக்கலான்னு சொன்னேன். நீங்க சொல்லும் போது வேற என்னமோ விசேஷ வீடுன்னு சொன்னீங்களே அத்தை. ஸ்டாஃப் எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு சமைக்க தெரியாது, நீங்க தான் தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். கோபி சொல்றாரு, உள்ள போய் வேலைய பாருங்க. பாக்யா சொல்றாங்க, பிசினஸ் தெரியலாட்டி கூட கத்துக்கலாம் என்னைய மாதிரி. இங்க சமைக்கிற பிசினஸ் பண்றீங்க, சமைக்கலாட்டி ரொம்ப கஷ்டம் சார். பணமே கொடுக்காம போறீங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்பலாமா? கோபியை நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அத்தை பணம் வந்துரும்ல, நான் வாங்கி கொடுக்குறேன் பாக்கியா. அத்தை ஃபியூச்சர்ல ஏதாவது பிசினஸ் வந்தா கூட சொல்லுங்க அத்தை. போயிட்டு வரேன் அத்தை. பாக்யா நடந்ததெல்லாம் எழில் கிட்ட சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க ராதிகாவை பார்த்து, காலையிலயும் பிரெட் நைட்டும் பிரெட்டா மேடம்? நீங்க கோபி சார் மாதிரி பாக்யா கிட்ட ஆர்டர் பண்ணிருங்க மேடம், வேலையும் மிச்சம், ருசியாவும் சாப்பிடலாம். ராதிகா கேக்குறாங்க, என்ன வளர்ற மேடம்? இன்னைக்கு அவங்க ஹோட்டல்ல சமைக்கிற மாஸ்டர் வரலையா, அதனால எங்க கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காரு மேடம். கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க, நான் சமைக்கலான்னு தான் போனேன், திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமா இன்னைக்கு ஷெஃப் வரலன்னு சொன்னீங்களே, அப்ப என்ன நடந்துச்சு? ஆபீஸுக்கெல்லாம் டயத்துக்கு ஃபுட்டு வந்துருச்சு கோபி. அது எப்படி? உனக்கு போன் பண்ணேன்னா நீ பிஸி ஆயிட்ட, அதனால நான் மம்மிக்கு போன் பண்ணேன், அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அம்மா கூட நான் நின்னு 1 மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டோம். இப்ப பாரு, கிளைண்ட் ஒருத்தர் போன் பண்ணாரு, ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. கோபின்னா கெத்து. கிழிச்சிங்க, அடிக்காதீங்க கோபி. இந்த மாதிரி பொய் சொல்றவங்கள நான் பார்த்ததே கிடையாது. பாக்யா கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு என்கிட்ட கதை விடுறீங்களா? அந்த உண்மை உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பேபி? எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். பாக்யா டீம்ல இருக்க ஒரு ஆள் தான் என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. நடந்த விஷயமெல்லாம் கோபி சொல்றாரு ராதிகா கிட்ட. ராமமூர்த்தி திட்டுறாரு ஈஸ்வரிய, இந்த வேலையெல்லாம் தேவையான்னு. என்னங்க, அவளுக்கு பிசினஸ் நடக்கல, இவனுக்கு பிசினஸ் நடக்குது, அதனாலதான் நான் இந்த இது பண்ணி விட்டேன். நான் செஞ்சது தப்பா? ராதிகா ஈஸ்வரிய பார்த்து கேக்குறாங்க, நீங்க பண்றது நல்லா இருக்கான்னு. அப்ப கோபி சொல்றாரு, அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லாதன்னு. அதுக்கு ராதிகா திட்டுறாங்க. அத பார்த்த ஈஸ்வரிக்கு கோபம் வந்துருச்சு. பாக்யா ரெஸ்டாரண்ட்ல இருந்து எதுக்கு ஆர்டர் பண்ணீங்க? அதுக்குள்ள கோபி ஒப்பிச்சுட்டானா அவங்கிட்ட. ராதிகா சொல்றாங்க, உங்க பையன் சொல்லல. அப்பனா யாரு சொன்னது? பாக்யா சொன்னாலா? ராதிகா, கோபி உதவின்னு கேட்டப்ப நீ ஏன் பண்ணல? ஒப்பிச்சிட்டீங்களா உங்க அம்மா கிட்ட? அவனை எதுவும் சொல்லாத, புருஷனுக்கு ஏதாவது கஷ்டம்னா பொண்டாட்டி உதவி பண்ணணும், அத நீ பண்ணியா? அம்மாவா, நான் எதை பண்ண முடியுமோ அதை தான் பண்ணினேன். ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே அங்க வேலை பாக்குறவங்களால வந்தது. என்ன வேணும்னு கேட்டா அதை மாத்திரம் அனுப்பி விடாம லொகேஷனையே அனுப்பி வச்சுட்டா. முதல்ல அவளை வேலையில இருந்து அனுப்புடா. சரிம்மா. ராதிகா சொல்றாங்க, கடைசி முடியும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நீங்க பண்ணது தப்புன்னு. மாத்தி மாத்தி இன்னொருத்தவங்க மேலேயே பழிய தூக்கி போடுவீங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காது, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். கோபி பக்குவமா ராதிகாவை கூட்டிட்டு போறாரு. நாளை சந்திக்கலாம். இன்று